Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 39 unit 1 nature of physical world and measurement lesson la irukra numerical problems la irukra third sum da paakaporom. Inga enna kuduthirukanga appadina assuming that the frequency nu of a vibrating string வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படினா நம்ம எவ்வளவு ஃபோர்ஸை கொடுக்குறோம் அந்த இப்போ பெண்டுலம் அப்படிங்கறத அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து எப்படி வைப்ரேட் ஆகும் அந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகும் அப்படிங்கிறது நான் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குறங்கிறத பொறுத்து இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை பொறுத்து இருக்குது. மாஸ் பர் யூனிட் லென்த் அதோட மாஸை பொறுத்து இருக்குது. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/L இன்ட்டு √F/m அப்படிங்கிறத டைமென்ஷன் அனலைசிஸ் மூலிமா எனக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி கொஷின் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன இவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, நியூ அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஃபோர்ஸு, லென்த்து, அதுக்கப்புறம் இந்த எம்மை டிபெண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக? அப்போ நான் அதை எப்படின்னு எடுத்துக்கிறேன்னா ஃபோர்ஸ் பவர் ஏ, லென்த் பவர் பி, எம் மாஸ் பவர் சி அப்படின்றத எடுத்துக்கிறேன். இப்போ நார்மலாக எனக்கு நியூ அப்படிங்கிறது என்னென்னு தெரியும், ஃப்ரீக்வன்சின்னு தெரியும். ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்னது, ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/time period அப்படின்றது வருமா? ஸோ 1/time periodனா லைக் இந்த டைம் மேலே போயிடுச்சுன்னா t⁻−1. ஸோ அது வந்து ஃப்ரீக்வன்சியோட அந்த ஒரு டைமென்ஷன் ஃபார்முலா. எஃப் அப்படிங்கிறது ஃபோர்ஸ்னாலே என்னது, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே ml t⁻−2 கொடுத்துருக்காங்களா? ஸோ அதனால் அந்த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபோர்ஸோட தான் எடுத்துக்கிட்டாச்சு. லென்த் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஸோ அது வேல்யூ வந்து எல் தான் வரும். மாஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஸ்டினே மாஸ் பர் யூனிட் லென்த்னு சொல்லிட்டாங்களே, அப்போ m/Lன்னு வரும் per unit length. ஓகேவா? ஸோ அப்போ எல் மேலே போயிடுச்சுன்னா ml⁻−1ன்னு வரும். இப்போ நம்ம டைமென்ஷன் அனலைசிஸ் ஃபார்முலா போடலாமா? ஸோ இந்த நியூக்கு பதிலாக நான் t⁻−1 அப்படின்னு போட்டுக்கிறேன். இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் இருக்கா? ஸோ ஃபோர்ஸ் பவர் ஏ. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் பவர் ஏ. அடுத்தது லென்த் பவர் பி. லென்த் அப்படிங்கிறது என்னது, இந்த லென்த் பவர் பின்னு வரும். அடுத்தது மாஸ் பர் யூனிட் லென்த் பவர் சி. ஸோ அப்போ மாஸ் பர் யூனிட் லென்த்னா ml⁻−1 பவர் சி அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இப்போ t⁻−1 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இப்போ இங்கே இருக்கிற மாஸெல்லாம் நான் ஒன்றா சேர்த்து எழுதிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி இங்கே ஒரு மாஸ் இருக்குது, இங்கே ஒரு மாஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ m பவர் ஏ, இதோட பவர் என்னது சி. ஸோ அப்போ m பவர் ஏ ப்ளஸ் சின்னு வரும். இப்போ லென்த் வேறு எங்கெல்லாம் இருக்குது, இங்கே ஒரு லென்த் இருக்குது, இங்கே ஒரு லென்த் இருக்குது, இங்கே ஒரு லென்த் இருக்குது. ஸோ நான் எல் பவர் ஏ ப்ளஸ் எல் பவர் ப்ளஸ் பி. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, இங்கே லென்த்துக்கு பவரில் -1 இருக்குது, இங்கே சி இருக்குது. ஸோ அப்போ -cன்னு வரும். Can you understand? ஸோ லென்த்தோட டைமென்ஷனில் பவர் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி அப்படின்னு வரும். அடுத்தது டைமுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமோட வேல்யூ -2a, டைம் பவர் -2a. இங்கேயும் டைம் இல்லை, இங்கேயும் டைம் இல்லை. ஸோ எனக்கு இந்த மாதிரி மட்டும் வந்திருக்குமா? ஓகே. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே மாஸில் பவரில் ஏ இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கேயும் மாஸ் இருக்குது, பவர் சி இருக்குது. ஸோ அதனால் ஏ ப்ளஸ் சின்னு எழுதிட்டேன். இங்கே லென்த்தில் பவர் ஏன்னு வரும், அதுக்கப்புறம் லென்த்தில் பவர் பி இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி. இங்கே லென்த் பவர் -1 இன்ட்டு சி. ஸோ அப்போ -சின்னு வரும். டைமில் வந்து டைம் பவர் -2a அப்படிங்கிறது வந்துருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல மாஸ் இருக்குது, பட் இந்த இடத்துல மாஸ் இருக்கா? இல்லை. ஸோ இப்போ மாஸ் பவரில் என்ன இருக்கோ அதோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ இந்த இடத்துல லென்த் இருக்குது, இந்த சைடில் ஏதாவது லென்த் இருக்கா? இல்லை. அப்போ எனக்கு என்ன ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். இந்த இடத்துல டைம் இருக்குது, இந்த இடத்துல டைம் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா -2a இஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது வந்துருக்குமா? அப்போ ஏவோட வேல்யூங்கிறப்ப இப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா a இஸ் ஈக்குவல் டு -1/2 அப்படி -1/-2 அப்படின்னு வரும். மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா a இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு வரும். ஓகே, ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த இடத்துல இன்னொரு வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த a ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா a ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. கரெக்டாக? அப்போ ஏவோட வேல்யூ என்னது 1/2. ஸோ அப்போ 1/2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. சியோட வேல்யூ இந்த 1/2 இந்த சைடு வந்துச்சுன்னா சி ஈக்குவல் டு -1/2 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, சியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு பியோட வேல்யூ வேணும்ல, அப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். a ப்ளஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா? ஸோ அதில் a ப்ளஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஏவோட வேல்யூ என்னது 1/2 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 1/2 ப்ளஸ் பி மைனஸ் சியோட வேல்யூ என்னது -1/2. ஸோ இப்போ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் சியோட வேல்யூ -1/2ன்னு வரும். ஸோ அப்போ 1/2 ப்ளஸ் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா b ப்ளஸ் 2/2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா b ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். b இஸ் ஈக்குவல் டு 1 அந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், b யோட வேல்யூ -1 அப்படின்னு ஆகிடும். ஓகே,
இப்போ நம்ம ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு எஃப் பவர் ஏ அப்படின்னு சொல்லும்போது எஃப் பவர் ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம் நம்ம முன்னாடியே. ஏவோட வேல்யூ 1/2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. ஸோ அப்போ எஃப் பவர் 1/2. அடுத்தது எல் பவர் பின்னு இருக்கா. ஸோ அடுத்தது எல் பவர் பி. இப்போ எல் பவர் பியோட வேல்யூ என்னது -1 அப்படிங்கிறது. ஸோ பியோட வேல்யூ. அடுத்தது எம் பவரில் என்ன இருக்குது, சிங்கிறது தானே இருக்குது. ஸோ எம் பவர் சியோட வேல்யூ -1/2 அப்படிங்கிறது வரும். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாமா. ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு இந்த எல் பவர் -1 கீழே வந்துருச்சுன்னா வெறும் எல்லுன்னு மட்டும் ஆகிடும். எஃப் பவரில் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும். எஃப் பவர் 1/2. இது கீழே வந்துருச்சுன்னா எம் பவர் 1/2 ஆகும். இந்த மைனஸ் இருக்குல்ல, அது கீழே வந்துருச்சுன்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து நியூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/L f/m பவர் 1/2 அப்படின்னு எழுதலாமா. ஸோ இது ரெண்டுத்தையும் டைரெக்டாக சேர்த்து நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அடுத்தது எனக்கு என்ன ஆகும், இதை நான் எப்படி பண்ணலாம், ரூட் ஆஃப் அப்படின்னு போடலாமா. ஸோ இந்த 1/2 தானே இருக்குது, அதுக்கு பதிலாக நான் ரூட் ஆஃப்னு போட்டேன்னா நியூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/L ரூட் ஆஃப் f/m அப்படின்னு வந்திருக்கும். எனக்கு இவங்க அதுதானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நியூஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு 1/L ரூட் ஆஃப் f/m சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த வேல்யூஸ் எல்லாமே போடும்போது அந்த ஏபிசியோட வேல்யூ எல்லாமே நீங்கள் இப்படி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் யோசிக்கலாம், கரெக்டாக வந்து எனக்கு இந்த எஃப்க்கு பதிலாக ஏ தான் போடணுமா, எல்லுக்கு பதிலாக பி தான், நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக வந்துடும். சரியா. அடுத்தது நம்ம பார்க்க போகிற சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான சம். ஜூபிட்டர் வந்து இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 824.7 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த எர்த். இது வந்து எர்த்துன்னு வச்சுக்கிறேன், இது வந்து ஜூபிட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இதுக்கும் இடப்பட்ட இருக்க டிஸ்டன்ஸ் 824.7 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அளவு டிஸ்டன்ஸ் இருக்குது. இட்ஸ் ஆங்குலர் டயமீட்டர் இஸ் மெஷர்ட் டு பி as 35.72 ". ஸோ அதோட ஆங்குலர் டயமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இதுக்கும் இங்கே ஒரு பாயிண்ட்லேருந்து இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இதோட கடைசி டிஸ்டன்ஸ்க்கும் இடையில ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து ஆங்குலர் டயமீட்டர் அப்படின்னு சொல்கிறது. அதோட வேல்யூ 35.72 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் த டயமீட்டர் ஆஃப் ஜூபிட்டர். இந்த ஜூபிட்டரோட டயமீட்டர் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ், ஸோ இந்த கேபிட்டல் டி அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் 824.7 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வரும். நான் இது எல்லாமே மீட்டருக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ மில்லியன் அப்படிங்கிறது என்னது 10⁻⁶ வரும். கிலோமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 10⁻³ நம்ம இது பண்ணுவோமா. லைக் அதோட இது என்னது மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர். ஸோ இங்கே இந்த மேலே மல்டிப்ளிகேஷன், மேலேருந்து கீழே வந்தால் டிவிஷன். ஸோ நான் இப்போ என்ன சேஞ்ச் பண்ணும், கிலோமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ 10, 100, 1000 1000ஆல் நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னது 10⁻³ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா. அடுத்தது ஆங்குலர் டயமீட்டரோட வேல்யூ வந்து 35.72 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரேடியன் பார்க்குற அந்த ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். என்னென்னா 1 வேல்யூ வந்து 4.85 × 10⁻⁻6 ரேடியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எப்போவுமே என்னால் இப்படியே வச்சுருக்க முடியாது. ஸோ அதனால் டபுள் பதிலாக 4.85 × 10⁻⁻6 ரேடியன் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். எனக்கு தேவையானது என்னது டயமீட்டர். ஸோ அது வந்து ஸ்மால் டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ முதல்ல கிவன் டேட்டாவை நான் எடுத்து அழகாக எழுதிடணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இதுதான் வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை இந்த வேல்யூஸில் ஏதோ ஒன்று வரும். ஸோ இந்த வேல்யூ அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக இந்த வேல்யூ நம்ம அந்த பேரலக்ஸ் மெத்தட்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வேல்யூ அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக இந்த வேல்யூ தான். அதனால் நான் என்ன பண்ணலாம், தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னது டி டிவைடட் பை இந்த வேல்யூ. ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ தான் ஆக்சுவலி எனக்கு போடணும், இந்த பிங்க் கலரில் போட்டிருக்கலாம் அதுதான் போடணும். பட் இது வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு இந்த வேல்யூ தான். ஸோ அதனால் d/dன்னு போட்டுக்கலாம். எனக்கு இந்த டயமீட்டர் தான் வேணும். ஸோ இந்த கேபிட்டல் டி இந்த சைடு கொண்டு வந்தேன்னா எனக்கு என்ன ஆகிடும், டயமீட்டர் ஆஃப் த ஜூபிட்டர் ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு தீட்டா இன்ட்டு கேபிட்டல் டி அப்படின்னு வரும். ஸோ கேபிட்டல் டியோட வேல்யூ என்னது 824.7 × 10⁻, இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 10⁻⁹ வரும். இன்ட்டு இந்த தீட்டாவுக்கு பதிலாக இந்த தீட்டா இருக்குல்ல அதுக்கு பதிலாக 35.72 இன்ட்டு டபுள்-க்கு பதிலாக என்ன போடுறேன் 4.85 × 10⁻⁻6 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன செய்யலாம், 824.7 அப்படியே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல இந்த 10⁻⁹ 10⁻⁻6 எழுதும் போது 10⁻³ அப்படிங்கிறது வரும். அடுத்தது 35.72 எழுதிக்கிறேன். இங்கே 4.85 அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பண்ணலாமா. இங்கே 824.7 இருக்குது. ஸோ 824.7 இன்ட்டு 35.72 இன்ட்டு 4.85 வேல்யூ எவ்வளோ வருதுன்னா எனக்கு 142,872.
ஸோ இந்த வேல்யூ வருது, இது கூட 10 to the power of 3யும் இருக்குது. சரியா? நான் இப்போ இந்த வேல்யூவில் தான் எனக்கு பாயிண்ட் இருக்குது. நான் வந்து இந்த 1க்கு அப்புறம் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அப்போ 1 2 3 4 5 அப்படின்றதுல வருது. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா 1.42, இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 9 × 10 to the power of 5 × 10 to the power of 3 அப்படின்னு வரும். ஸோ இந்த 10 to the power of 5 வந்து இங்கே தான் இருக்குது. 10 to the power of 3 வந்து இப்போ ஆக்சுவலி நமக்கு மீட்டரில் தானே இருக்குது, நம்ம மீட்டரில் தானே கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அது வந்து திருப்பி கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த 10 to the power of 3 வந்து கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து லைக் இந்த ஜூபிட்டரோட டயமீட்டர். ஸோ எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வெறும் தீட்டாவோட வேல்யூவும் அந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஒரு பிளானட்டோட டயமீட்டரையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.